தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். எதிர்வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 16 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் துவங்குகிறது. முதல் பாகம் பிப்ரவரி 13 வரையிலும், இரண்டாம் பாகம் மார்ச் 10 முதல் ஏப்ரல் 4 வரையிலும் நடைபெறவுள்ளது. சர்ச்சைக்குரிய வக்ஃப் சட்ட திருத்த மசோதா, வங்கிகள் சட்ட திருத்த மசோதா, ரயில்வே திருத்த மசோதா, பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா, வணிக கப்பல் மசோதா, நிதி மசோதா 2025 உள்ளிட்ட 16 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் கூட்டுக்குழுவின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்துள்ளன. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் செயல்பாடுகளுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தன. நாடாளுமன்றத்தின் அனைத்து மரபுகளையும் நடைமுறைகளையும் இந்த கூட்டுக்குழு முற்றிலும் கேலி கூத்தாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. அரசியல்வாதி போன்று செயல்படும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று திமுக எம்பி டி.ஆர். பாலு வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இதுகுறித்து வலியுறுத்திய டி.ஆர். பாலு ஆளுநரின் அத்துமீறல்கள் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் தொடர்பான விவாதத்திற்கு அனுமதி வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்திய பொருளாதாரம் மந்த நிலையில் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்ய உள்ளதை முன்னிட்டு இந்திய பொருளாதாரத்தின் நிலை என்கிற அறிக்கையை டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ப. சிதம்பரம் வெளியிட்டார். அப்போது பேசிய ப. சிதம்பரம் இந்திய பொருளாதாரத்தின் பல உண்மைகள் மத்திய அரசால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். ஏழை பணக்காரர் பாகுபாடு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் 70% மக்கள் நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 150 ரூபாய் மட்டுமே பொருளீட்டுவதாக சுட்டிக்காட்டினார்.